நிர்வாக பணியாளர் கல்லூரி நடத்தும் AMTN யூடியூப் சேனலுக்கு எல்லா தொழிலும் அன்புடன் வரவேற்கிறேன். காலை வணக்கங்கள். நம்ம தமிழ்ல இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் தான். சரிங்களா? ஸோ இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 வகுப்புகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உரைநடை சார்ந்து இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகுப்புல பார்த்தோம். அதே போல தமிழுக்கு பணியாற்றக்கூடிய அறிஞர்கள், நூலாசிரியர்கள் அவங்களாம் யார் யாருன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தேவநேய பாவாணர், அதே போல பாவலர் பெருஞ்சித்திரனார், ஜீவு போப்பு, வீரமாமுனிவர் இவங்க எல்லாரையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்க தமிழுக்காக என்னென்ன தொண்டாற்றிருக்காங்க, என்னென்ன பணி செய்திருக்கிறாங்க, அவங்களுடைய படைப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைய வகுப்புல நாம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ ஏற்கனவே உரைநடைகள் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 6 நபர் பார்த்திருந்தோம். அதே போல பார்த்தீங்கன்னா நேற்றைய வகுப்புல ஊவேசா, தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சி இலக்கோனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நபரை பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 4 பேர் பார்க்கிறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த 3 நாட்கள்ல இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 13 நபர்களை பார்த்தீங்க அப்படின்னா 13 பேர் தமிழுக்காக பணியாற்றியவர்கள், தமிழ்ல படைப்பாளியா இருக்கக்கூடியவர்கள், அந்த மாதிரி ஒரு 13 பேரை பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிறோம். இந்த 13 பேரையும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா தனியா எடுத்து வச்சுக்க. இந்த 13 பேரையும் அவங்களுடைய பேரு, சிறப்பு பேரு, அவங்க என்னென்ன பணி செய்திருக்கிறார்கள், அவங்களுடைய படைப்புகள் என்ன, அவங்களுடைய காலம், அவங்க பிறந்த ஊரு, அவங்களுடைய இதழ்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது என்ன, அவங்களுடைய கூற்றுகள் ஏதாவது இருக்கு, அவங்கள பத்தி யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இதை நீங்க தனியா எடுத்து படிச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு நிச்சயமா ஒரு 3 மார்க் நம்ம கண்டிப்பா ஸ்கோர் பண்ணிட முடியும். அப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட 3 நாட்கள்ல இருந்து நம்ம தனியா எடுத்து படிச்சுப்போம். இந்த மாதிரி டாபிக்கா நம்ம பிரிச்சு படிக்கும்போது நமக்கு ஓரளவுக்கு எளிமையா இருக்கும். சரிங்களா? நம்ம அப்ப இதே போல ஒவ்வொருத்தரா பார்த்துக்கிட்டே போகும். ஸோ அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த செஷன்ல நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க, சரிங்களா, முந்தைய ஆண்டுல நல்லா கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். சரிங்களா? அதுல இப்ப நம்ம முதல்ல பார்க்க போறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவநேய பாவாணர். சரிங்களா? நிச்சயமா தேவநேய பாவாணர் கேள்வி கேட்பாங்க. அதிக முறை கேட்கப்பட்டிருக்கு. நான் முன்னாடி ஏற்கனவே பழைய வகுப்புகளில் சொல்லியிருக்கேன். நம்மளுடைய ஊவேசா அவர்கிட்ட இருந்து, அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருவிக்கா அவர்கள், அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பரிதிமார் கலைஞர். சரிங்களா? ஸோ பரிதிமார் கலைஞர், ஸோ இவங்களுக்கு அதிகமா கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில வேற யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 4 பேர்ல இருந்துமே கேள்வி கேட்கப்படும். சரிங்களா? யாரு நம்மளுடைய இங்க இருக்கக்கூடிய தேவநேய பாவனரா இருக்கட்டும், நம்மளுடைய பெருஞ்சித்திரனார், பாவலர் பெருஞ்சித்திரனாரா இருக்கட்டும், வீரமாமுனிவரா இருக்கட்டும், ஜீவு போப்பா இருக்கட்டும், இந்த 4 பேருமே ரொம்ப ரொம்ப கொஸ்டின் ஏரியா. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல ரிப்பீட்டடா இந்த 4 பேர் ஒருத்தரை கண்டிப்பா கேட்டுருவாங்க. 2 பேரையுமே கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஸோ அதையுமே பாத்தீங்க அப்படின்னா பாத்துங்க, கண்டிப்பா இது கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ ஒன்னொன்னா பாத்தீங்க அப்படின்னா நம்ம லைன் பை லைனா போக ஆரம்பிச்சிடலாங்க. சரிங்களா? முதல்ல ஒரு சின்னதா தேவநேய பாவனர் பத்தி ஆரம்பிக்கும் பொழுது அவங்க ஒரு கதையை பத்தி சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. சின்னதா என்ன ஒரு விஷயத்துல சொல்லணும் அப்படின்னா, ஒண்ணு இல்லைங்க. இப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னா நடந்து போய்கிட்டு இருந்திருக்காரு. சரிங்களா? பால் வாங்கி கொண்டு தெருவில் வந்தவர் மீது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிதி வண்டி, அதாவது ஒரு சைக்கிள் ஒன்று இருக்கு இல்லையா, மிதி வண்டி ஒன்று மோதியது. சரிங்களா? அப்படி மோதும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா அதனால கீழே பால் சிந்துது. அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா லேசான ஒரு அடி படுது. அதை பட்டதுக்கு அப்புறம் அந்த மிதிவண்டிக்காரர் என்னை பாத்தீங்க அப்படின்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா மன்னித்துக் கொள்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிடுவாராம். ஆனா அதற்கு இவருக்கு அடிபட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா மன்னிப்பு என்பது உருது சொல், பொறுத்து கொள்க என்று தமிழில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த மிதிவண்டிக்காரரை சொல்ல வைத்திருக்காரு. சரிங்களா? அதுதான் நம்மளுடைய தேவநேய பாவனர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு வழி ஏற்படும் பொழுதும் அந்த காலகட்டத்தில் தமிழை முதன்மைப்படுத்தக்கூடிய வகையில் பாத்தீங்கன்னா தமிழ் மீது பற்று கொண்ட ஒரு நபராக தேவநேய பாவனர் பார்க்கப்பட்டிருக்காரு. அது இந்த சம்பவத்துல தெரிய வருது. எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, மன்னிப்பு எனக்கு தமிழ்ல பிடிக்காத முதல்ல ஒரே வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கடைசியில இப்பதான் நமக்கு தெரிய வருது மன்னிப்புன்றதே தமிழ் வார்த்தை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. மை ஓல்ட் லைஃப் வாஸ் a scamன்ற மாதிரி மன்னிப்புன்றதே தமிழ் வார்த்தை கிடையாது. அது ஒரு உருது சொல்லா கருதப்பட்டிருக்கு. அப்போ நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடியதுல எவ்வளவு வேற்றுமொழிகள் இருந்திருக்கு பாருங்க. சரிங்களா? அப்போ மன்னிப்பு உருது சொல்லாகவும் அதற்கு பதிலாக பொறுத்துக் கொள்கை என்பது தமிழ் சொல். இதை டிஎன்பிஎஸ்சியில் எப்படி வேணாலும் கேட்கலாம், ஞாபகத்தில் இருக்கட்டும். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீது பற்று கொண்டவர் நம்மளுடைய தேவநேய பாவனர் அவர்கள். சரிங்களா? அதை பாத்துங்க. அடுத்தது பாருங்க,
தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் வந்து கால்டுவெல். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டான்ஸா, இதுல ஒரு லைனை கூட விடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடா இதுல இருந்து ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. தமிழின் தொன்மையை வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகறிய செய்தவர் வந்து கால்டுவெல். தமிழ் வந்து எந்த அளவுக்கு வந்து தொன்மைமிக்க மொழி, இது வந்து திராவிட மொழி குடும்பத்தில் ஒன்று, இதை வந்து பாத்தீங்கன்னா வடமொழிகள்ல கிடையாது, அந்த மொழி குடும்பத்தோட ஆரிய மொழி குடும்பத்தோடு இது சேராது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து உலகிற்கு சொன்னவர் வந்து நம்மளுடைய கால்டுவெல் அவர்கள். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் நம்மளுடைய தனித்தமிழுக்கு. ஏன்னா செம்மொழி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பேசுறதுக்கு முதல்ல வித்திட்டவர் யாரு, அவருடைய கட்டுரைகளை வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர் அவர்கள். சரிங்களா? தமிழை தழைக்க செய்த செம்மல் வந்து மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் நம்மளுடைய தேவநேய பாவனர் அப்படின்ற சிறப்பு மிக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டான்ஸா. நிச்சயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது 1க்கு 2 முறை வந்து படிங்க. சரிங்களா? மொழி ஞாயிறு அவருடைய சிறப்பு பெயர் யாரு, நம்மளுடைய தேவநேய பாவனருடைய சிறப்பு பெயர் மொழி ஞாயிறு. தேவநேய பாவனர் தனித்தமிழ் ஊற்று, செந்தமிழ் ஞாயிறு, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், தமிழ்மான காத்தர், தமிழ் தமிழர் களம் காப்பதனே உயர் மூச்சாய் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்தது பாருங்க, உலக முதல் மொழி தமிழ், இந்திய மொழிகளில் மூல மொழி வேறு தமிழ். சரிங்களா? மூலமும் வேறு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட உலகில் இருக்கக்கூடிய மொழிகள்லயே தமிழ் மொழி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூலமான ஒரு மொழியாகவும் பார்க்கப்படுது, ஒரு வேறுற்ற மொழியாகவும் பார்க்கப்படுது. திராவிட மொழிகளுக்கு தாய்மொழியா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இதை வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு செய்வதில் நிறுவிய செம்மல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தேவநேய பாவனர் அவர்கள். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. உலகின் முதல் மாந்தன் தமிழன், தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டமே என்பது மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம், பழந்தமிழ் நாகரிகமே என்பதும் பாவனரது ஆய்வு மூலத்தில் இரு கண்களாகும். இப்போ பாவனர் வந்து ஆராய்ச்சி செய்துகிட்டு இருக்கார், தமிழை வந்து ஒரு பிரதானமையாக கொண்டு இருக்கார். அவருடைய பார்வையில அதை என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, அவருடைய பார்வையில ஒரு 2 கண்களாக பார்க்கப்படுதுன்னு சொல்லணும். அப்படின்னா ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகினுடைய பேசக்கூடிய மொழிகளில் மூத்த மொழி தமிழ் மொழி. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மனிதனே தமிழ் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் தோன்றியவன், குமரிக்கண்டத்தில் தோன்றியவன் தான் முதல் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு. இது ஒண்ணு. 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த ஹரப்பா சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, இண்டஸ் சிவிலைசேஷன், இண்டஸ் நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, சிந்து சமவெளி நாகரிகம். அதுல இருக்கக்கூடிய இந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பழந்தமிழ் நாகரிகத்தோடு தொன்று ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பார். இது 2மே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ஆய்வு காலத்துல அவர் வந்து கருதக்கூடிய அதாவது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் கருதக்கூடிய சில விஷயங்களா பார்க்கப்படுது. சரிங்களா? அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழை வடமொழி வல்லாண்மையிலும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறினார். அதாவது தமிழ்ல வடமொழி சொற்கள் கலந்துருக்கு இல்லைன்னு சொல்லல, அந்த மாதிரி கலந்ததை அதுல இருந்து நான் மீட்டு தமிழை மீட்கிறதுக்காகவே இறைவன் வந்து என்னை படைத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரியா? இது ஒன்று ஞாபகம் வச்சுக்க. அதே போல இன்னொரு இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயில்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழை வழிபாட்டு நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. சரிங்களா? அதாவது தமிழில் அர்ச்சனை செய்யறது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஏன்னா நமக்கு வந்து வடமொழிகளில் அர்ச்சனை செய்துட்டு இருக்குது நமக்கு புரியலை. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாய் தமிழ் மொழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனை செய்ய வேண்டும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்லணும், இப்படின்ற ஒரு பிரதானமான கோரிக்கைகளை வைக்கிறதும், அது மட்டும் இல்லாமல் நம்ம பிறப்பதற்கும் இறப்பதற்கும் நிறைய சடங்குகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம் முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டிருந்தது. சரிங்களா? அப்படி செய்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த சடங்குகள் உட்பட எல்லாமே தமிழ்ல நடக்கணும், நமக்கு அது புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவனர் அவர்கள் வலியுறுத்தி ஒரு போராட்டத்துக்கு அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் இவர் ரொம்பவும் வலியுறுத்தி இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் நண்பர் சிலருடன் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை மங்கலம், சரிங்களா, தாராமங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. அந்த ஊருக்கு போயிட்டு அங்கேயே பகலையும் இரவையும் கழிச்சுட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி வந்திருக்காரு. வந்த உடனே இங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய நண்பர்கள்லாம், சரிங்களா, அவரெல்லாம் சந்தித்து, ஐயா நீங்க போயிட்டு வந்தீங்களே, அங்க வந்து காலை உணவு எப்படி இருந்தது, இரவு உணவு எப்படி இருந்தது, அதை வந்து விசாரிக்கிறாங்க. அதுதான் வந்து அந்த இடத்தோடைய ஒரு கதைக்களம். சரிங்களா? அதுல சிலர் நிறைய பேர் வந்து சூழ்ந்து கொண்டு வந்ததை கேட்டனர். அவருள் ஒருவர், ஐயா பகலுணவும் ராவுணவும் எவ்வாறு இருந்தன, அதாவது நீங்க காலைய சாப்பாடும் இரவு சாப்பாடும் எப்படி இருந்தன அப்படின்னு சொல்லி என கேட்டார். அதற்கு பாவனர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, பகல் உணவாகவும்
ரா உணவு ரா உணவாகவும் இருந்தன என்றார். இதுல 2 அர்த்தங்கள் வந்து பொருத்தமாகும். ஒரே வரியில முடிச்சுட்டாரு. அது அவர் சொன்னது என்ன ஒரு ஒரு விஷயம் கருத்தை அவன் சொல்லியிருக்காரு. அந்த கருத்துக்கு 2 அர்த்தங்கள் பொருந்தது. என்னன்னு பாருங்க, பகல் உணவு என்பதில் பகலில் கிடைத்த சிறிதளவு உணவே அனைவரும் பகிர்ந்துண்ண நேர்ந்ததெனும். அதாவது பகல் உணவு என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சின்ன பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்து உண்பது என்று ஒரு வகையாக தெரிவிச்சிருக்காரு. இன்னொன்று ரா உணவு. ரா உணவுனா அன்னைக்கு ராத்திரி நமக்கு உணவே கிடைக்கிறன்றது தான் ரா உணவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிடுவோம். சரிங்களா? அப்படி இருந்திருக்கும் அப்படின்றத அவர் வந்து சுட்டி காட்டியிருக்காரு. ஆனா அப்படி இருந்தும் தமிழ் வளர்த்ததால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பசி பிணி எதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்ககிட்ட வரல அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் தமிழ் வளர்க்குறோன்ற ஒரு எண்ணம் கருத்து எங்களுக்கு இருக்கும்பொழுது இந்த பசியோ பிணியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சமோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு எந்த ஒரு வகையிலும் எங்களுக்கு அதை ஒரு பொருட்படுத்தாம நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தேவநேய பாவனர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா? ஸோ இது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொற்றொடுப்பு கருதி இந்த நீலமலைக்கு வந்து, அதாவது நீலகிரிக்கு இருக்கக்கூடிய நம்ம நீலகிரி தான் வந்து நீலமலை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவோம். அப்போ வந்து அந்த தொகுப்பு கருதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அங்கே போறாரு. அங்கு பாவனரிடம் பெரும்பற்று கொண்ட இந்த கிருட்னையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காரு. அவர் இந்த பாவனர் மீது அதீத பற்று கொள்றாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இல்லத்திலேயே தங்க வைக்கிறாரு. அவருக்கு உணவு ஏற்பாடு பண்றாரு. பாவனர் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பாவனரை அவர் வீட்டில் வச்சு ஒரு கெஸ்ட், ஒரு விருந்தாளி மாதிரி பார்த்து கொள்கிறார். சரிங்களா? அவர் காட்டுக்கு சென்று சில பொருட்களை வந்து வாங்கிட்டு வரதுக்காக வந்து அவர் கிளம்பி போறாரு. திரும்ப வந்து பார்க்கும் பொழுது பாவனர் வந்து அங்கே வெளியே இருக்கக்கூடிய இந்த விறகுகளை வந்து கோடாலிகளை வைத்து வெட்டிக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? அப்படி வெட்டிக்கிட்டு இருக்கும்போது ஐயா நீங்க ஏன் இந்த வேலையெல்லாம் செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும் பொழுது, இல்ல ஒன்றுமில்ல, உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும், உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்றாகாது. அது அவருடைய எளிமையையும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்பு நலன்களையும் குறிக்குது. அப்ப இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னதான் நான் உங்க வீட்டு விருந்தாளியா இருந்தாலும் நான் பாட்டு சாப்பிட்டுக்கிட்டு தங்கிட்டு போகக்கூடாது, என்னால் முடிந்ததை ஏதாவது ஒன்று உங்களுக்கு செய்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய ஒரு ஒரு நற்பண்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாவனர்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? தேவநேய பாவனருடைய படைப்பு பணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்னலாம் அவருடைய படைப்புகள் என்னென்னலாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? பாவனர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுகள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம், மண்ணிலேவின், பண்டை தமிழர், நாகரிகமும் பண்பாடும், உயர்தர கட்டுரை இலக்கணம், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், திருக்குறள் மரபுரை, இது மாதிரி கிட்டத்தட்ட 43 நூல்களை வந்து படைத்திருக்கிறாரு பாவனர். எவ்வளவு நூல்களை வந்து படைத்திருக்காரு? 43 நூல்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா படைத்திருக்கிறாரு. சரிங்களா? பாவனர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொற்பிறப்பியல் அகர முதலி திட்டத்தோடைய இயக்குனரா வந்து பாத்தீங்க அப்படின்னா 1974 அன்று பணியமர்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அதே போல அரசோட ஒரு உதவியோட வந்து பாத்தீங்கன்னா சொற்பியல் அகர முதலி தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா சிலவற்றை இவர் வெளியிட்டிருக்காரு. இந்த அகர முதலி நம்ம சிலபஸ்ல பார்க்கும்பொழுது பார்த்துருப்போம். அகர முதலி அப்படின்னா அதாவது நம்ம அகராதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா? அகராதி, அதுல அந்த ஆதி அதுல வரக்கூடிய சொற்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து வடமொழிகள்ல ஏதோ ஒரு வகையை கலக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை அப்படி பயன்படுத்தாம அகரம் அப்படின்றது அந்தந்த வரிசைப்படுத்தி நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட வரிசையோட நம்ம அந்த பொருட்களை வந்து அது என்னென்ன பொருள் தருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியப்படுத்துறது தான் நம்ம வந்து அகராதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி சொல்லும் பொழுது அந்த சொல்லே வந்து சில இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அது வேற்று மொழிகளுடைய தொடர்புடையது அப்படின்றதுனால இது அவர் வந்து அகர முதலி அப்படின்னு சொல்லிட்டு பாவனர் வந்து குறிப்பிட ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? அப்படி வந்து பாத்தீங்கன்னா சில தொகுதிகளா வந்து அகர முதலிகளை வந்து இவர் வெளியிட்டிருக்காரு. சொற்பியல் தொகுதிகளா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாவனர் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காரு. சரிங்களா? அது வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளும் இவர் எழுதுவது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? 43 நூல்களை வெளியிட்டிருக்காரு. அதே போல சொற்பியல் அகர முதல் தொகுதிகள் வந்து சிலவற்றை வெளியிட்டிருக்காரு. 200க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியிட்டிருக்காரு. தாம் பணியாற்றிய கல்வி நிறுவனங்கள் இருக்கு. ஒரு இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பணியாற்றிட்டு இருந்தாரு. அந்த இடத்துல இருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. இவர் என்னதான் ஒரு கவிஞராக இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வறுமை மிக்க சூழலும் சரி தன் மானத்தை எங்கும் வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்க மாட்டாரு. எனக்கு வறுமை உண்டு, மனைவி மக்கள் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று அவர் வாசகம் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா தன் மானமிக்க பாவனரின் உறுதியுரை நம்மை வியக்க வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த சூழலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து தன் மானத்தை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஒரு வறுமையில இருந்தாலும் சரி யாருக்கிட்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கையெழுத்து ஒரு சூழல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா?
இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அடுத்தது பாருங்க, தேவநேய பாவனர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேர்ல வந்து சென்னை அண்ணா சாலையில, அதாவது நம்மளுடைய அண்ணா சாலை இருக்கு இல்லையா, மாவட்ட மைய நூலகம் வந்து செயல்பட்டு வருகிறது. இவருடைய பேர்லயே ஒரு மைய நூலகம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இவர் படித்து பணியாற்றிய ராசபாளையத்திற்கு அருகில் உள்ள முரம்பு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாவனர் கோட்டம், எங்க இவர் படிச்ச அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாவனர் கோட்டம், அவர் தம் முழு உருவச்சிலை, அவர் பெயரில் நூலகம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. அவர் படிச்ச அந்த இடத்துல ஒரு நினைவாற்ற வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பாவனர் கோட்டம் சொல்லி ஒன்று ஆரம்பிச்சுட்டு, அதே போல ஒரு முழு உருவச்சிலையோட அவருடைய பெயர்லேயே ஒரு நூலகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஊர் பெயர் தெரிஞ்சுக்க வச்சுங்க. கேள்வியே வரணும் அப்படின்னா ராசபாளையத்தில் இருக்கக்கூடிய முரம்பு அப்படின்ற ஊர்ல தான் இது வந்து அமைந்திருக்கு. கேள்வியே கேட்கணும், அதை தான் கேட்கணும். சரிங்களா? ஸோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா பாவலருடைய புகழை பேசுறதுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. மதுரையில் 1981 வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டின் பொழுது, ஏன்னா அப்போ உலக தமிழ் மாநாடு நடந்திருக்கும், அப்போ பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாந்தன் தோற்றமும் தமிழ் மரமும் இந்த தலைப்பில் வந்து சொற்பொழிவு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரப்புரைப்பு ஆற்றி தமிழை வந்து பெருமைப்பட செய்திருக்காரு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. சரிங்களா? அதை தொடர்ந்து நம்மளுடைய பாவனர் அவர்கள், இது வந்து நம்மளுடைய புது புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தகத்தில் புது புத்தகங்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். நம்மளுடைய பாவனர் அவர்களுடைய சொல்வளம், சரிங்களா, அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத இந்த கட்டுரை அடுத்து வரக்கூடிய சில விஷயங்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பாவனர் வந்து இந்த தமிழ் சொல்வளம் கட்டுரையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழை சிறப்பிக்கக்கூடிய வகையில் தமிழில் எவ்வாறெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தைக்கு அந்த பொருள் வந்து சேருது அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து அதை வகைப்படுத்தி மிகைப்படுத்தி சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஆகியவற்றை அதாவது சொல்வளங்கள் வைத்து தமிழை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பிச்சு சொல்லியிருக்காரு. எப்படி அப்படின்னா, இப்போ வித்து வகை, வேர் வகை, அரித்தாள் வகை, காய்த்த இலை வகை, இலைக்காம்பு வகை, பூமடல் வகை, அரும்பு வகை, பூக்காம்பு வகை, இதழ் வகை, காய் வகை, கனி வகை, உள்ளீட்டு வகை, தாவர கழிவு வகை, விதைத்தோல் வகை, பதர் வகை, பயிர் வகை, கொடி வகை, மர வகை, கரும்பு வகை, காய்த்த பயிர் வகை, வெட்டி வீரத்துண்டு வகை, மரப்பட்டை வகை, பயிர் செறிவு வகை, நிலத்தின் தொகுப்பு வகை, செய்வகை, நிலவகை, நன்செய் வகை, வேலி வகை, காட்டு வகை, இப்படி அந்த வகைகளை பிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை பிரிச்சு அதுக்கான சொல்லு, அதுக்கான பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரிவர கொண்டு போய் சேர்த்திருக்காரு. இதுல ஒரு சிலது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பள்ளி புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு சில தொகுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளி புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னொன்னா வந்து படிப்போம். சரிங்களா? இதுல இருந்து கேள்விகள் கேட்கப்படுது. ஸோ அதை ஞாபகம் வச்சு ட்ரை பண்ணுங்க. அடிவகை, ஒரு தாவரத்தோடைய அடிப்பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிடுவதற்கான சொற்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தாள், இப்போ தாவரத்துடைய அடிப்பகுதியில் தாள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். இப்போ எல்லா மரத்தையும் இல்லை எல்லா செடியும் தாள்னு குறிப்பிட மாட்டோம். ஒரு சில செடிகளை மட்டும்தான் வந்து நம்ம வந்து அப்படி குறிப்பிடுவோம். எதை நெல், கேழ்வரகு முதலியவற்றினுடைய அடிப்பகுதியை தாள் என்றும், கீரை, வாழை இதோடைய அடிப்பகுதியை தண்டு என்றும், நெட்டை, மிளகாய் செடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல் என்றும், ஏன்னா அதோட அடிப்பகுதியை கோல் என்றும், குத்துச்செடி, புதர் இதை வந்து தூறு என்றும், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தட்டு அல்லது தட்டைன்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பு சோளம். ஸோ கம்பு சோளத்தை வந்து பார்த்தீங்கன்னா தட்டை, ஏன்னா அதோட அடிப்பகுதி, கம்போட ஒரு அடிப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா தட்டை என்று குறிப்பிடுகிறார்கள். கரும்போட அடிப்பகுதியை கழி என்றும், மூங்கிலுடைய அடிப்பகுதியை கழை என்றும், புளி, வேம்பு இதோடைய அடிப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அடி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா பாவனர் படிக்கும் பொழுதே அவருடைய சொல்வளமும் சேர்த்து, தமிழ் சொல்வளமும் சேர்த்து படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி கேட்கப்படுது. இதுல பாருங்க, கிளை பிரிவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த கிளை பிரிவுகள் வந்து பாருங்க தாவரங்களுடைய அடிப்பகுதியிலிருந்து பிரியக்கூடிய இந்த கிளை பிரிவுகளை ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரிசைப்படுத்திருக்காங்க. முதல்ல அடிப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது அதை எந்தெந்த பேர்களை வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அந்த அடிப்பிரிவு வந்து இருக்கு. இந்த அடிப்பிரிவுல இருந்து இப்போ ஒரு கிளை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிய ஆரம்பிக்குது. இப்போ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கிளை வருது அப்படின்னா அதுக்கு ஒரு பெயர் இருக்கு. இப்போ அதுல இருந்து பிரிச்சு இன்னொரு கிளை வந்து தனியா பிரியுது அப்படின்னா அந்த மூலக்கிளையில இருந்து இன்னொரு கிளை பிரிந்து செல்லுதுன்னா அந்த கிளைக்கு வேற ஒரு பெயர் இருக்கு. அப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பெயர் இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க சொல்வளம் இருக்கு அப்படின்றத நிரூபிக்கிறாங்க. சரிங்களா? இந்த அடிப்பகுதி தான் இப்ப நம்ம வந்து இங்க பார்த்தோம். இப்ப இந்த மாபெரும் கிளை பகுதியை நம்ம வந்து கவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா? இந்த கவை வந்து குறிப்பிடுறோம் இல்லையா? இப்ப இந்த கவையிலிருந்து
பிரிந்து செல்லக்கூடிய இந்த பகுதியை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம வந்து கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா, கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம். இப்போ இந்த எனக்கு இங்க சரியா எழுத வரல, அது கொஞ்சம் பாத்துக்குங்க. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன். அதை கொம்புன்னு சொல்லுவோம், அப்படின்னா கோப்பு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம். சரிங்களா, இப்போ இந்த கோப்புல இருந்து ஒரு கிளை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிஞ்சு போகுதுங்க. அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவை பார்த்தோமா, ரெண்டாவது கோப்பு பார்த்தோமா, அது வந்து பாத்தீங்கன்னா கிளை. ஸோ இப்படி பிரிஞ்சு போறது இதை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா நம்ம வந்து கிளை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோங்க. சரிங்களா, அப்ப முதல்ல கவை வருது, கவையில இருந்து பிரிஞ்சு போகக்கூடியது கொம்பு, கொம்புல இருந்து பிரிஞ்சு கூடியது நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்றோம். சரிங்களா, இப்போ இந்த கிளை இருக்கு, இந்த கிளையில இருந்து பிரிஞ்சு போகக்கூடியதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், சினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதாவது கிளையுடைய ஒரு பிரிவை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ இந்த சினை இருக்கு, இந்த சினையை விட சின்னதா பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு பகுதியை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்றோம், போத்து அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா, போத்து அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம். இப்போ இந்த போத்து போய்கிட்டு இருக்கு, இந்த போத்துல இருந்து பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வருது, அந்த பிரிவை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்றோம், அதுதான் நம்ம வந்து குச்சு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா, அதான் நம்ம வந்து குச்சுன்னு சொல்றோம். இந்த குச்சில இருந்து பிரிஞ்சு போகக்கூடியதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், இனக்கு, இனக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம். சரிங்களா, அப்போ எந்த அளவுக்கு பிரிக்கிறோம் பாருங்க, கவை, கவையில இருந்து கொம்பு, கொம்புல இருந்து கிளை, கிளையில இருந்து சினை, சினையில இருந்து போத்து, போத்துல இருந்து குச்சி, குச்சில இருந்து இனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட சொல்வளம் இருக்கு. அதை தொடர்ந்து அடுத்தது பாருங்க, காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். அப்போ ஒரு மரம் இருக்கு, அது காயக்கூடிய ஒரு அந்த தாவரம் வந்து காயக்கூடிய ஒரு நிலையில இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள். காய்ந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா சுள்ளி. சரிங்களா, சுள்ளின்றது காய்ந்த குச்சியா வந்து பார்க்கப்படுது, விறகுன்றது காய்ந்த சிறு கிளைகளா பார்க்கப்படுது, வெண்கழி அப்படின்றது ஒரு காய்ந்த கழியா பார்க்கப்படுது, கட்டை என்பது காய்ந்த கொம்பையும் கவையும் குறிப்பிடும். இங்க நம்ம வந்து பார்க்கும்போது இப்போ இந்த இங்க வந்து கவை பார்த்தோம், கொம்பு பார்த்தோம், சரிங்களா, இந்த கிளை பார்த்தோம் இல்லையா, அது காய்ந்த பிறகு அதற்கு இடக்கூடிய ஒரு பெயர்கள். இப்ப அந்த குச்சியே காய்ந்த பிறகு சுள்ளின்னு சொல்றோம், அந்த கிளைகளை காய்ந்த பிறகு விறகுன்னு சொல்றோம், வெண்கழின்னு சொல்றது நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா காய்ந்த கழியை சொல்றோம், கட்டைன்றது காய்ந்த கொம்பையும் கவையும் சொல்றோம். அப்போ அது பச்சையா இருக்கும் போது அதுக்கு ஒரு பெயர் இருக்கு, அதுவே அது காஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு வேற ஒரு பெயர் இருக்கு. இலை வகை, அடுத்தது இலை வகை பாருங்க, தாவரங்களுடைய இலை வகைகளை குறிக்கக்கூடிய சொற்கள். இதுல இலை வந்து பாத்தீங்க அப்படின்னா புலி, வேம்பு முதலியவற்றை இலை என்று சொல்லலாம். சரிங்களா, இப்ப புலிக்கும் வேம்புக்கும் வரக்கூடிய அந்த மரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இலைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இலை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவோம். நெல்லு, புல் இதுல இருக்கக்கூடியத தாள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தோகை, தோகை என்று எதை சொல்றோம் அப்படின்னா சோளம், கரும்பு முதலியவற்றையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதையே நம்ம வந்து தோகை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம். ஓலைன்னு சொல்லிட்டு எதை குறிப்பிடுறோம், தென்னை, பனை. ஸோ தென்னை மரம், பனை மரம்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு தென்னை மரத்தோட ஓலைன்னு தானே சொல்றோம், பனை ஓலைன்னு தானே சொல்றோம், பனை இலைன்னு சொல்றோம், பனை ஓலைன்னு தானே சொல்றோம். அப்போ அதை வந்து ஓலைன்னு சொல்லி குறிப்பிடுறோம். சண்டு, சரி, சண்டுன்று காய்ந்த தாளும் தோகையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிடுறோம். சரிங்களா, காய்ந்த தாளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சண்டு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம். சருகு அப்படின்னு சொல்லிட்டு காய்ந்த இலையை வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிடுவோம். சரிங்களா, அது ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. கொழுந்து வகை. சரிங்களா, இப்ப தாவரத்தினுடைய நுனி பகுதிகளை வந்து நம்ம எப்படி சொல்றோம், தாவரத்துடைய அடிப்பகுதி பார்த்தோம், அது தாவரத்துடைய கிளை பகுதிகள் பார்த்தோம், அந்த கிளை பகுதியில காய்ந்திருந்தா எப்படி இருக்குன்றத பார்த்தோம், அந்த தாவரத்துடைய இலை பகுதியை பார்த்தோம். இப்ப அந்த தாவரத்துடைய நுனி பகுதியை பார்க்கிறோம். அதுல வந்து துளிர் அல்லது தளிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை குறிப்பிடுவோம், நெல்லு மற்றும் புல் வகைகளை குறிப்பிடுவோம். முறி அப்படின்னு சொல்லிட்டு முறி அல்லது கொழுந்து அப்படின்னு சொல்லிட்டு புலி மற்றும் வேம்பு வகைகளை குறிப்பிடுவோம். குருத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோள குருத்து, கரும்பு வந்து குருத்து, அதோட குருத்து என்று அதோடைய நுனிப்பகுதிகளை வந்து குறிப்பிடுவோம். அதே போல தென்னை, பனை இது எல்லாத்தையுமே வந்து குருத்துன்னு சொல்லுவோம். கொழுந்தாடை என்று கரும்பின் நுனிப்பகுதி மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிடுவோம். சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து அதோடைய நுனிப்பகுதிகளை குறிப்பிடக்கூடிய வேறு சொற்கள். இப்போ பூவின் நிலைகள்ல பார்ப்போம். இப்போ பூவின் நிலைகள்லயே அரும்புன்னு சொல்றது பூவின் தோற்ற நிலை. சின்னதா இப்போ அரும்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா, அரும்பு மட்டும் தான் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அரும்பு என்பது அந்த பூவின் தோற்ற நிலை. அதுவே வந்து போது அப்படின்னா பூவின் விரிவு தொடங்கும் நிலை. ஒரு பூ வந்து அரும்பா இருக்கு, அது கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா
பூ விரிய துவங்குது, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா மலர் துவங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை வந்து நம்ம வந்து போதுன்னு சொல்றோம். மலர் அதாவது அல்லது அலர் வந்து பார்த்தீங்கன்னா பூவில் மலர்ந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமா மலர தொடங்கி நல்லா ஒரு முழு மலர்ந்த நிலைக்கு வரும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அலர் அல்லது மலர்ன்னு சொல்லுவோம். வி அப்படின்னா மரச்செடியின்றி பூ கீழே விழுந்த நிலை, சரிங்களா? அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலர்ந்த பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய சப்போர்ட் தாங்க முடியும் கீழே விழக்கூடிய ஒரு நிலை. செம்மல் அப்படின்றது அந்த பூ வந்து வாடின ஒரு நிலை, அந்த ஒரு நாள் முடியுது, அந்த பூவோட ஒரு ஆயுசு முடியுது, அது வந்து வாடக்கூடிய ஒரு நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம். பிஞ்சு வகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்பொழுது இப்போ நம்ம தாவரத்துடைய ஒரு பிஞ்சு வகைன்னு சொல்லி பார்க்கும்பொழுது பூம்பிஞ்சு, பூவோடு கூடிய இளம் பிஞ்சை வந்து நம்ம வந்து பூம்பிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம். இளம் காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடு, ஸோ அதை வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாம்பிஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்றோம். மூசு அப்படின்றது பலா பிஞ்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிடுறோம். இப்போ மூசுன்னு நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா அது எதை குறிக்குது? பலா பிஞ்சை குறிக்குது. கவ்வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்றோம்? எள் பிஞ்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எள்ளை வந்து நம்ம நார்மலாக எள்ளுன்னு சொல்றோம். அந்த எள்ளுடைய அந்த முதற் கட்டத்தில் ஏன்னா பூவை வந்து பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் அது வந்து அது பிஞ்சு வைக்கும் இல்லையா? பூ பிஞ்சாகும் காயாகும் கனியாகும் சொல்லி சொல்றோம் இல்லையா? அந்த பூவில் வந்து இப்போ பிஞ்சான ஒவ்வொரு பிஞ்சையும் நம்ம ஒவ்வொரு பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு சொல்வளம் மிக்கது. இப்போ எல்லா பிஞ்சையும் வந்து அது வந்து ஒரு பிஞ்சு நிலையில இருக்குன்னு சொல்ல மாட்டோம். அது சொல்லும் பொழுது இப்போ ஒரு எள்ளு பிஞ்சு இருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவ்வை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு குறும்பை இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதாவது தென்னையும் பனையும் அதோட பிஞ்சு நிலையில இருக்கும்போது அதை குறும்பைன்னு சொல்றோம். இப்போ ஒரு சிறு குறும்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முட்டு குறும்பை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ முற்றாத தேங்காயை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளநீர், அப்போ முற்றிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியதான் நம்ம தேங்காய்ன்னு சொல்றோம். இதுவே முற்றாத ஒரு நிலையில இருக்கும்போது நம்ம இளநீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிடுவோம். அதே போல வந்து இளம் பாக்க வந்து பார்த்தீங்கன்னா நுழாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இள நெல், நம்ம நெல் இருக்கு இல்லையா, அதுவே வந்து ஒரு இள நெல்லா இருக்கும்போது கருக்கல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவோம். கச்சல், கச்சல் இருந்த வாழை பிஞ்சு நம்ம வந்து கச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கமும் உண்டு. அந்த ஒரு சொல் வளர்க்கிறது. இப்போ குலை வகைன்னு வரும்போது தாவரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா காய்களையும் கனிகளையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது குலையா இருக்கும் பொழுது குலையா சொல்றோம் இல்லையா, அதை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நம்ம வந்து குறிப்பிடுறோம், சரிங்களா? அவரை துவரை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொத்தா அவரைக்காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொத்தா அவரைக்காய் காய்ச்சிருக்குன்னு சொல்றோமே தவிர்த்து குலையா அவரைக்காய் காய்ச்சிருக்குன்னு சொல்ல மாட்டோம். அது சரியான ஒரு சொல் மிகுதி ஆகாது. இப்போ ஒரு கொடி முந்திரி இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குலையா முந்திரி காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? இப்போ வாழை வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழை தாரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிடுவோம், கரெக்டுங்களா? அதே போல கதிர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கேழ்வரகு சோளம்னா கதிரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். அதே போல அழகு அல்லது குரல்னு வரும்பொழுது நம்ம வந்து நெல் திணை இதெல்லாம் வந்து குறிப்பிடுவோம், சரிங்களா? அந்த கதிர் வகையில குறிப்பிடுவோம். சீப்பு வந்து வாழைத்தாரத்தினுடைய ஒரு பகுதியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கப்படுது. அப்புறம் கெட்டு போன காய்கறி, அந்த காய்கறிக்கு அதுக்கு ஒரு பெயர் இருக்கும். அது கெட்டு போனதுக்கு அப்புறம் பொதுவாக நார்மலா இருக்கும்போது அதாவது நல்ல நிலையில இருக்கும்போது அதுக்கு ஒரு பெயர் இருக்கு. அது கெட்டு போனதுக்கு அப்புறம் அதுக்கு வேற ஒரு பெயர் வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சூம்பல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நுனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுருங்கிய காய். ஒரு காய் இருக்கு, அதோட நுனி பகுதி மட்டும் சுருங்கி இருந்தா அதுக்கு பேர் சூம்பல், சரியா? சிவியல் அப்படின்னா சுருங்கிய பழம். அந்த பழமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருக்கக்கூடிய ஒரு பழம் வந்து பார்த்தீங்கன்னா இத்தினோண்டு சுருங்கி கிடந்தா அது வந்து சிவியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சொத்தை அப்படின்னா அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா புழு பிடிச்சி அரிச்சிருக்கக்கூடிய அந்த கனியை வந்து பார்த்தீங்கன்னா சொத்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வெம்பல் அப்படின்னா அது சூடு தாங்க முடியாம அந்த பழம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழுத்த பிஞ்சு மாதிரி இருக்கும், சூட்டினால் பழுத்த பிஞ்சு, அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செம்பல் அப்படின்னு சொல்லி வெம்பல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்தது அலியல்ன்றது குழுக்குழுத்த பழம் அலியல்னு சொல்றோம். அழுகல் அப்படின்றது குழுக்குழுத்து நாரிய பழம், அதாவது பழம் ஆயிடுச்சு, அந்த பழம் ரொம்ப நாள் வச்சிருந்தா அதை நம்ம வந்து புசிக்காம இருந்தா அது கொஞ்ச நாள் கழிச்சு அழுக ஆரம்பிக்கும் இல்லையா, அழுகும் நிலை ஏற்படும் இல்லையா, அதை தான் சொல்றாங்க. சொண்டு அப்படின்னா பதராய் போன மிளகாய், அதாவது சொண்டுன்னு சொல்லி சொல்லுவோம். கோட்டான் காய் அப்படின்னு சொல்றது வந்து அல்லது பூவை காய்ன்னு சொல்லுவோம். அதை வந்து கோட்டான் உட்கார்ந்ததுனால் கெட்ட காய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், சரிங்களா? அது உட்கார்ந்ததுனால கெட்டு போன அந்த காய். தேரைக்காய் அப்படின்றது தேரை அமர்ந்தங்கள், அப்ப அந்த உயிரினங்கள் சின்ன அந்த லிசார்ட்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த உயிரினங்கள் அதுல உட்கார்ந்து அதனால வந்து அதுக்கப்புறம் அதை மனிதன் பயன்படுத்த முடியாது, அதனால அது வேஸ்டா போகுது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து தேரைக்காய், கோட்டான் காய், ஸோ அள்ளிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிடுவோம். இப்போ தேரையை அமர்ந்திருந்தா அது தேரைக்காய், அந்த தேரையை தேங்காய் மேல அமர்ந்திருந்தா அது அள்ளிக்காய், சரிங்களா? ஏன்னா அடுத்தது பாருங்க உள்ளிக்காய் என்பது தென்னையில் கெட்ட காய், அதை வந்து உள்ளிக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? அடுத்தது பழத்தோல் வகை, பழம் இருக்கு, அந்த பழத்தோட பேர் இருக்கு, அந்த பழமே அழுகி போனா அதற்கு ஒரு பெயர் இருக்கு, அந்த பழத்துக்கு தோல் ஒன்று இருக்கு, அந்த தோலுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைகள் மிகுதியாக இருக்கு, இந்த அளவுக்கு வார்த்தைகள் இருக்கக்கூடிய தமிழ் நம்ம ஏன் வடமொழி சொற்களை பயன்படுத்தணும்ன்றது தான் இந்த மாதிரி அறிஞர்களுடைய ஒரு வாக்கியமா பார்க்கப்படுது, சரிங்களா? இதுல தொலி என்பது மிக மெல்லியது.
ஒரு தோல் இருக்கு, அது மிக மெல்லியது தொழில்னு சொல்றோம். அந்த தோல் தோல் அப்படின்றதுக்கு திண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் சொல்றது. தோடு என்பது வன்மையானது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது. தொலி அப்படின்னா ரொம்ப மென்மையா சாஃப்டா இருக்கக்கூடியது. தோல் என்பது ஒரு மாடரேட்டான ஒரு செக்ஷன்ல இருக்கக்கூடியது, ஒரு மிதமான ஒரு இதுல இருக்கக்கூடியது. வன்மையானதுன்றது ஒரு கடினமான ஒரு இதுல இருக்கக்கூடியது. ஓடு என்பது இன்னும் கொஞ்சம் அதை விட பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் குடுக்கை என்பது சுரையும் ஓடு. மட்டை என்பது தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி. அப்போ மட்டைன்றது இப்ப தேங்காய் மட்டை உரி அப்படின்னு சொல்றோம். அதாவது அந்த தேங்காய்க்கு மேற்பகுதியில் இருக்கக்கூடியதை மட்டைன்னு சொல்றோம். உமின்றது நெல்லு கம்பு முதலியவற்றையுடைய மூடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா, அதோடைய மேற்புறத்துல இருக்கும் இல்லையா, நெல்லுக்கு மேல அதோட மேற்புறத்துல இருக்கு இல்லையா, அதை நம்ம உமின்னு சொல்லுவோம். சரிங்களா, அந்த உமின்னு சொல்லி குறிப்பிடுறோம். அடுத்தது கொம்மை அப்படின்றது வரகு கீழ்வரகுலாம் பாத்தீங்கன்னா நம்ம கொம்மை, அதோடைய உமி அதோட மேற்பகுதி பாத்தீங்கன்னா கொம்மை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம். சரிங்களா, அடுத்தது மணி வகைகள் சொல்லும் பொழுது தானியங்களுடைய அதான் பாத்தீங்கன்னா நம்ம மணி வகை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதோடைய வேறு பெயர்கள் வரும்பொழுது கூலம் என்பது நெல்லு புல்லு இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தானியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது அந்த தானிய வகைகள்லாம் கூலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கூலம் வித்து கூலம் வீதியாய் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம் இல்லையா. அந்த தானிய வகைகள்ல நெல்லு கம்பு இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கூலம் சொல்றோம். அவரை உளுந்து இது எல்லாத்தையும் பயறு அப்படின்னு சொல்லி சொல்றோம். வேர்க்கடலை கொண்டைக்கடலை இதெல்லாம் கடல்லைன்னு சொல்றோம். விதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா கத்திரி மிளகாய் இதெல்லாம் விதைன்னு சொல்றோம். அடுத்தது புளி காய்ஞ்சிரை இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா காள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா, வேம்பு ஆமணக்கு இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முத்து அப்படின்னு சொல்லி சொல்றோம். மா பனை இது எல்லாத்தையும் கொட்டை அப்படின்னு சொல்லி சொல்றோம். தென்னையுடைய ஒரு வித்தை தான் தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம். அவரை துவரை இது எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம முதிரை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம். சரிங்களா, இதற்கு இப்ப அவரைக்கெல்லாம் 2 பேர் அப்படின்னா 2 பேரும் படிச்சுதான் ஆகும். இந்த பேரை தான் படிக்கணுமா அந்த பேரை தான் படிக்கணும்னு யோசிக்காதீங்க. இதே அந்த பயிர் வகைகளை பார்த்தோம். அதோட இளம் பருவத்துல இருந்தா அந்த பயிர் வகைகளுடைய பேர் என்ன? இப்ப நெல்லு கத்திரி எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை நாற்றுன்னு சொல்லலாம். மா புளிலாம் இருக்கு வாழைலாம் இருக்குன்னா அதை வாழைக்கன்றுன்னு தான் சொல்லுவோம். வாழை நாற்றுன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா, அந்த வகையை சொல்றாங்க. மா புளி வாழை அதெல்லாம் கன்றுன்னு சொல்லி சொல்றோம். வாழையுடைய ஒரு இளநிலையை குருத்துன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே போல பார்த்தீங்கன்னா தென்னையுடைய ஒரு இளநிலையை பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளை தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா, அப்படின்னு குறிப்பிடலாம். விழாவின் இளநிலையை குட்டி என்று சொல்லலாம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா பனையுடைய ஒரு இளநிலையை வடலி அல்லது மடலி என்றும் குறிப்பிடலாம். நெல்லு சோளம் இதெல்லாத்தையும் பைங்கூழ் என்றும் குறிப்பிடலாம். சரிங்களா, ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தேவனைய பாவனார்களுடைய இந்த தமிழ் சொல்வளத்துல இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான வாக்கியங்கள் வார்த்தை எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நிச்சயமா இது கேள்வி கேட்கப்படலாம். ஏன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சுலபமா கேட்கணும்னா தேவனைய பாவனாரை பத்தி கேட்டுருவாங்க. இல்ல நான் கொஞ்சம் கஷ்டமா கேட்கணும், ஏற்கனவே இந்த மாதிரி கேட்டுட்டேன் அதனால இன்னும் கொஞ்சம் கடினமா கேட்கணும்னா அவருடைய இந்த சொல்வளத்துல இருந்து எதையாவது ஒரு எடுத்து கேட்பாங்க. சரிங்களா, அப்போ நம்ம சேஃபர் சைட்ல 2த்தையும் படிச்சு வச்சுப்போம். இது 2த்தையும் நீங்க படிச்சுங்க, நம்ம தேவனைய பாவனார் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுங்க. சரிங்களா, இப்ப அடுத்தது 2வதா நம்ம பார்க்க போற நபர் யாரு? நம்மளுடைய பெருஞ்சித்திரனார் அவர்கள். ஸோ அவரை பத்தி நமக்கு ஸ்கூல் புக்ல என்னெல்லாம் இருக்கு, ஸோ இதை பார்த்தா நமக்கு ஒரு போதுமானதா இருக்கும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவருடைய சிறப்பு பேர் நம்ம பார்க்கும்போது பாவலரேறு நிறைய முறை கேட்டிருக்காங்க. பெருஞ்சித்திரனார் அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாணிக்கம். இவர் ஏற்றக்கூடிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய குத்து, நூறாசிரியம் இது எல்லாமே இவர் இயற்றிய நூல்களா பார்க்கப்படுதுங்க. சரிங்களா, இதுல தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நீளம் இதெல்லாம் இவர்களுடைய இதழ்களாக பார்க்கப்படுது. சரிங்களா, தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ இவருடைய நூல்கள் நம்ம பார்க்கும் பொழுது கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் இதெல்லாம் இவருடைய நூல்கள். இவருடைய இதழ்கள்னு பார்க்கும்பொழுது தென்மொழி, தமிழ்ச்சீட்டு, தமிழ் நீளம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் நீளம் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இவருடைய இதழ்களா பார்க்கப்படுது. சரிங்களா, கனிச்சாறுல இருந்து ஒரு பாடல் தொகுப்பு குறிப்பிட்டிருப்பாங்க. கனிச்சாறு பாத்தீங்க அப்படின்னா 8 தொகுதிகளாக வெளிவந்தது. இது 2மே ஞாபகம் வச்சுங்க. கனிச்சாறு இவருடைய நூல்கள்ல ஒன்றுன்றதை நம்ம பார்த்துட்டோம். அது 8 தொகுதிகளா இருக்குன்றது ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ஒரு முறை கனிச்சாறு எத்தனை தொகுதிகளை கொண்டதுன்னு கேட்டுருப்பாங்க. எப்படி கேட்டாலும் நம்ம பதில் சொல்ல தெரியும். சரியா, இவர் ஏற்றக்கூடிய மேற்கோள்கள் சில மேற்கோள்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம். பொய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாடல் வரிகளை குறிப்பிட்டிருப்பாங்க. தமிழ் படித்தால் அறம் பெறும், அகத்தில் ஒளி பெருகும், திறம் பெருகும், உரம் பெருகும், தீமைக்கு எதிர் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் அவருடைய சிறப்பு வாய்ந்த வரிகளாக பார்க்கப்படுது. நமக்கு தமிழ்நாடு சோர்ஸ்லையுமே இது இருக்கு. ஸோ அதனால அது பார்த்துக்கலாம். சரிங்களா, அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாட செய்தி படிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு பாவலர் பெருஞ்சித்திரனார் அவருடைய வரிகள் இருக்கு.
அதே போல பள்ளி பறவைகளின் 3 பகுதிகள்: குறிஞ்சிகளுக்கு, பறவைகளுக்கு மணிமொழிகள் மாலை, அப்புறம் பழமைவாதிகளுக்கு பருவது பிணமாலை, துணிவுடையவர்களுக்கு வருவது பணமாலை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாக்கியங்கள்ல குறிப்பிட்டிருப்பாருங்க. சரிங்களா? அடுத்தது மூன்றாவதா நம்ம பார்க்க போற நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜியு போப் அவர்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்டான பர்சனாலிட்டி. அவரை பத்தி நிச்சயமா கேள்வி கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அதையுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்போம். முதல்ல அவருடைய பிறப்பும் இளமையும் வந்து முதலில் பார்த்துருவோம். ஸோ ஜியு போப் வந்து அழைக்கக்கூடிய இந்த ஜார்ஜ் யூக்ளோ போப் அவருடைய முழு பெயர். சரிங்களா? ஜார்ஜ் யூக்ளோ போப்பு 1820ஆம் ஆண்டு ஏப்ரல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 24ஆம் தேதி வந்து பிரான்ஸ் நாட்டுல எட்வர்டு தீவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜான் போப்புக்கும் கேத்ரின் யுலாப்புக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறக்கக்கூடிய மகனாக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய போப். சரிங்களா? தமிழ்ல எவ்வளவு அறிஞர்கள் இருக்காங்க, தமிழ தாய்மொழியா கொண்டவர்கள் எல்லாம் இருக்காங்க. தமிழுக்கும் இவருக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா மிகப்பெரிய ஒரு பிணைப்பை ஏற்படுத்திட்டு போயிட்டாரு. தமிழுடைய சிறந்த மாணாக்கர்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம ஜியு போப் அவர்களை சொல்லலாம். ஏன்னா தமிழுக்கும் இவருக்கும் எந்த வகையிலும் தொடர்பு கிடையாது. இவரங்கிறதுக்கு வரக்கூடிய ஒரு வெளி நபராக தான் வந்து இவர் பார்க்கப்பட்டார் ஆரம்ப காலகட்டத்தில். அதுக்கப்புறம் இவரை தமிழோடு பிரிக்கவே முடியாத அளவுக்கு இவருடைய தமிழ் பணிகளும் பயணங்களும் இருந்ததுன்றதுல எந்தவித மாற்று கருத்துக்களும் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய இளமை பருவத்திலிருந்து ரொம்ப சுறுசுறுப்பா விடாமுயற்சியோட ஊக்கமா உழைப்போட வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் இருந்துட்டு இருந்தாரு. தொண்டு காலமான சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஒண்ணுன்னா நம்ம என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, இவர் ஆரம்ப காலகட்டத்தில் இறுதி காலகட்டம் வரைக்கும் இவர் எப்படி பயணிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க. போப்பின் தலைமையான கிட்டத்தட்ட வந்து ஹென்றி என்பவர். சரிங்களா? அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் கிறித்துவ சமயத்தை பரப்ப சமய குருவாக பணியாற்றினவர். சரிங்களா? ஸோ இங்க வந்து கிறித்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா பரப்புறதுக்கு ஒரு பணியாற்றிய ஒரு தொண்டு பரப்பாளராக வந்து பாத்தீங்கன்னா பணியாற்றிருக்கார். சரிங்களா? அவரை போன்று தாமும் சமய பணி ஆற்ற வேண்டும் என்று போப் விரும்பினார். முதல்ல சமய பணி ஆற்ற வேண்டும் என்று போப் விரும்பி அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா போப் வந்து தம்முடைய 19வது வயது, சரிங்களா, 19வது வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துக்கு சமய பணி ஆற்றுவதற்காக தேர்வு செய்யப்பட்டு இங்கே கிளம்பி வராருங்க. சரிங்களா? அப்பெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விமானங்கள் கிடையாது, கப்பல் மூலியமா தான் வர போறோம். ஸோ கப்பல்ல வரும்பொழுது அந்த பாய்மர கப்பல்ல இங்க வந்து சேரத்துக்கு 8 நாள் ஆகும், 8 திங்கள் ஆகும். 8 திங்களாலே நம்ம வந்து அதையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயனுள்ளதா இருக்கணும்ன்றதுனால கிட்டத்தட்ட எல்லா புத்தகங்களையும் தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையும் படிக்கிறாரு. இங்க வந்து ஒரு சொற்பொழிவு ஆற்றக்கூடிய வகையில வந்து பாத்தீங்கன்னா திறமை மிக்கவரா வல்லவரா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறக்கூடிய வகையில அவருடைய திறன் வந்து மேம்பட்டு போகுதுன்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். தமிழகத்துல அவர் செய்த சமயப்பணி. சரிங்களா? முதல்ல சென்னை சாந்தோம் பகுதிகளில் வந்து சமயப்பணியை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாரு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அங்க போயிட்டு இந்த சாயபுரத்துல வந்து தங்கி சமயப்பணியை துவங்குறாரு. சரிங்களா? அதையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறிது காலம் செய்துகிட்டு இருக்காரு. சரிங்களா? அதோட அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகளை வந்து நிறுவுறாரு. கல்வி பணியிலும் சமயப்பணியிலும் ஒன்றா வந்து பணியாற்ற ஆரம்பிக்கிறார். முதல்ல சமயப்பணியில இருக்காரு, அப்புறம் வராரு, வந்து பள்ளியை துவங்குறாரு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்வி பணியிலும் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. சமய கல்லூரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்கள் முதலியவற்றை, அது மட்டும் இல்லாம கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் முதலிய மொழிகளையும் வந்து கற்றுத்தர ஏற்பாடு செய்தார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர வைத்து வந்து பாத்தீங்கன்னா கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்யறாரு. முதல்ல சமய பணியாற்ற வராது, கல்வி பணியோடு சேர்த்து இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுக்கான ஏற்பாடுகளை வந்து செய்யறாரு. கணிதம், அறிவாய்வு, தருக்கம், மெய்யறிவு, அதாவது தத்துவம் தருக்கம் சொல்லி சொல்றோம் இல்லையா, இது எல்லாத்தையும் வந்து கல்லூரிகளில் வந்து ஒரு ஆசிரியராகவும் பணியாற்றுறாரு. இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில ஒரு ஆசிரியராகவும் பணியாற்றுறாரு. அதுக்கப்புறம் திருமணம் என்பது இப்ப திருநெல்வேலி மாவட்டத்தில் சாயாபுரத்தில் இருக்கிறாரு இல்லையா, அங்கிருந்து மறுபடியும் கிளம்பி போயிட்டு அங்கிருந்து கிட்டத்தட்ட வந்து முடிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போய் இங்க அவருடைய சொந்த நாட்டிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து போய் சென்று அடைகிறாரு. 1850களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணம் செய்து கொள்கிறார். சரிங்களா? மறுபடியும் தன் மனைவியோட அங்கேயே வந்து இருக்காம செட்டில்ட் ஆகாம இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா எங்க மறுபடியும் சமய பணியாற்றுவதற்கு தஞ்சாவூருக்கு கிளம்பி வராரு. சரியா? அதுக்கப்புறம் தமிழ் இலக்கிய ஆர்வம். சரிங்களா? தஞ்சையில பணியாற்றிய 8 ஆண்டு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் முதலான இலக்க நூல்களையும் பயின்ற ஆரம்பிக்கிறார். அங்க இருக்கும்பொழுதே தஞ்சையில இருக்கும்பொழுதே இந்த இலக்கிய இலக்கண நூல்கள் மீது ஆர்வம் கொண்டு அதை பயில ஆரம்பிக்கிறார். அப்போ திருவாசகம், திருக்குறள், நாலடியார் முதலிய நூல்களை வந்து பாத்தீங்கன்னா பல முறை அதை நிறைய முறை ரிப்பீட் மோட்ல போட்டு படிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து அவற்றின் நயங்களை வந்து உணர்கிறார். இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, இது எந்த அளவுக்கு சிறப்பம்சம் வாய்ந்தது அப்படின்றத அவர் அதை உணர ஆரம்பிக்கிறாரு.
அவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து விட்டால் மேலை நாட்டவர் அறிந்து பயனுள்ளவராக என்னும் உயர்ந்த எண்ணத்தோடு அம்முயற்சியை ஈடுபட்டார். அதாவது அப்போ தமிழ் மொழியில ஏதோ ஒன்று இருக்கு, அதை படிச்சு அவர் மட்டும் அதோட சிறப்பு அறிஞ்சது மட்டும் இல்லாம இது மேலை நாட்டவர், அதாவது நம்ம இந்த வெஸ்டர்னைஸ்டு கண்ட்ரிஸ் சொல்றோம் இல்லையா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சொல்றோம் இல்லையா, அந்த மேற்கத்திய நாடுகளும் அனைவரும் இதை படிக்க வேண்டும், அதை பாத்தீங்கன்னா இதோட சிறப்பு அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்ப ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? இந்திய சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு, இந்த ஏடுகள் பாத்தீங்கன்னா இந்த ஏடுகளை வைத்து தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாரு. சரிங்களா? அதாவது இந்த ஏடுகள் மூலியமா தமிழ் மொழியில இருக்கக்கூடிய ஆராய்ச்சி கட்டுரைகளா பாத்தீங்க அப்படின்னா அவர் ஏடுகள்ல இதுல இருந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்க்க ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? இந்த கட்டுரைகள்ல பாத்தீங்கன்னா புறநானூற்று பாடல் மற்றும் பாத்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலையுடைய திணை விளக்கங்களும் பாத்தீங்கன்னா தமிழ் புலவருடைய வரலாறும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கட்டுரைகள்ல இவர் இங்கிலீஷ்ல மாத்திருப்பார் இல்லையா, அதுல எடுத்துரைக்கிறாருங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா போப் நிறைய பாத்தீங்கன்னா அறநூல்களும் பாத்தீங்கன்னா ஆராய துவங்குறாரு. சரிங்களா? தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலக தொகுத்ததோடு அந்த பாக்களுக்கு விளக்கமும் தந்துள்ளார். சரிங்களா? அதை பாத்தீங்கன்னா தொகுத்தது மட்டும் கிடையாது, அந்த பாக்களுக்கு விளக்கமும் பாத்தீங்க அப்படின்னா கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பாடநூலின் முன்னோடியாக திகழ்கிறாரு. போப் பாத்தீங்க அப்படின்னா தமிழை கற்கும் காலத்திலே நூலாசிரியராகவும் விளங்கினார். நம்மளே தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனாலும் தமிழுடைய ஒரு நூலாசிரியராகவும் விளங்கினார். சரிங்களா? பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் இலக்கணத்திற்கு நன்கு அறிந்து கொள்ளும் வகையில் வினாவிடை முறையில் அமைந்த 2 இலக்கண நூல்களையும் அவர் எழுதினார். இப்போ நமக்கு எளிமையான முறையில் ஒரு பள்ளி மாணவன் படிக்கும்பொழுது, மாணாக்கர் படிக்கும்போது, ஒரு மாணவி படிக்கும் பொழுது அதை புரிஞ்சிக்கூடிய வகையில் ஒரு கேள்வி பதில் என எளிய புத்தகங்கள் 2 பாத்தீங்க அப்படின்னா வரையறுக்கிறாரு. மேலை நாட்டார் தமிழ் எளிதில் கற்றுக்கொள்ளும் வகையில், அதாவது ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள், பிற மொழி பேசக்கூடிய மேலை நாட்டவர்கள் பாத்தீங்கன்னா தமிழை எளிதில் கற்றுக்கூடிய வகையில் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் ஆங்கில அகராதி ஒன்றையும் ஆங்கில தமிழ் அகராதியும், அதாவது டிக்ஷனரி சொல்றோம் இல்லையா, அதை பாத்தீங்க அப்படின்னா தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு 2ஐயும் பாத்தீங்க அப்படின்னா போப் வெளியிட்டாரு. சரிங்களா? தமிழ் வரலாற்று நூல்களையும் எழுத ஆரம்பிக்கிறாரு, ஹிஸ்டாரிக்கல் நூல்களையும் எழுத ஆரம்பிக்கிறாரு. பழைய தமிழ் இலக்கியங்கள் சில பாத்தீங்க அப்படின்னா செயல்களை எல்லாம் ஒன்றா தொகுத்து பாத்தீங்க அப்படின்னா அதை வெளியிட ஆரம்பிக்கிறாரு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பாடநூல்களாக வைக்கவும் இவர் முயற்சி செய்கிறாரு. தமிழ்ல உரைநடை நூல்கள் 1ஐயும் எழுதினார். சரிங்களா? இதை தொடர்ந்து 1858 பாத்தீங்க அப்படின்னா உதகமண்டலம் சென்றார், அதாவது நம்மளுடைய ஊட்டி. சரிங்களா? அங்க போயிட்டு ஒரு பள்ளி ஒன்றையும் துவங்குகிறார். யாரு? நம்மளுடைய ஜி. போப் அவர்கள். அவர் தமிழ் காற்றிய தொண்டுகள் இன்னும் அதுக்குள்ளேயே வரலையா, தமிழுக்கு தொண்டாடுறதுக்கு முன்னாடியே ஒரு தமிழுக்கு இவ்வளவு பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல என்ன நல்லா பண்ணியிருப்பாரு. தாயகத்துக்கு சென்ற போப், இங்க இருந்து கிளம்பி அவருடைய நாட்டுக்கு சென்றக்கூடிய போப் அவர்கள் 1885 1908 இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து பல்கலைக்கழகத்துல தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிகிறார். இங்க இருந்து தமிழுக்கு தொண்டாட்டினது பெரிய விஷயம் இல்லை, இங்க இருந்து கிளம்பி அங்க போயும் தமிழுக்கு பாத்தீங்க அப்படின்னா தொண்டாற்றக்கூடிய வகையில் அங்க ஒரு பேராசிரியராக பணிபுரிகிறாரு. திருக்குறளை கிட்டத்தட்ட 40 வருஷம் படிக்கிறார் அந்த மனிதன். அதை படித்து முடித்து விட்டு சுவைத்தப்போ அதில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து 1886 வெளியிடுகிறார். அவருடைய நீண்ட நாள் கனவு திருக்குறளை முழுமையாக எழுதி அதை வெளியிடுகிறார். சரிங்களா? அதை தொடர்ந்து தமது 80ஆம் அகவையில் பாத்தீங்க அப்படின்னா 1900 அதாவது அவருடைய 80வது வயசு 1900 பாத்தீங்கன்னா திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அதாவது திருக்குறளை மொழிபெயர்த்தார் 86 ஒரு 14 வருஷம் கழிச்சு திருவாசகத்தையும் பாத்தீங்க அப்படின்னா மொழிபெயர்க்கிறாரு. சரிங்களா? அதே போல தன்னுடைய இறுதி காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, திருவருட்பயம், இது எல்லா நூல்களையும் பதிப்பிக்கிறாரு. யாரு? நம்மளுடைய ஜி. போப் அவர்கள் பதிப்பிக்கிறாரு. சரிங்களா? தமிழனுடைய பெருமையை பாத்தீங்கன்னா தரணி முழுக்க பரப்பியவர் போப் என்று சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா நமக்கு தமிழ் மொழி கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க தெரிஞ்சிருக்கும். அண்டை அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல சங்க இலக்கியங்கள்ல வேணா நமக்கு இங்க மலேசியா, சிங்கப்பூர், நம்ம சொல்லக்கூடிய சுமித்ரை, ஜாவா இந்த பகுதிகளுக்கெல்லாம் நம்ம கடல் கடந்து சென்று போய் பயணம் செய்து நம்மளோட தமிழை வளர்த்துருக்கலாம், ரோமானியர்கள் வரைக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த மாடர்ன் கல்ச்சர்ல இந்த காலகட்டத்துல நம்மளுடைய தமிழை பெருமளவு மேற்கத்திய நாடுகளுக்கு எடுத்து சென்ற பெருமையும் பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா போப் அவர்களை சாரும். 1908 பிப்ரவரி திங்கள் 11ஆம் நாள் பாத்தீங்கன்னா இன்னுயிர் நீத்தார்.
இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தன்னுடைய கல்லறையில ஒரு இறுதி உயில் எழுதி வைக்கிறாரு. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கல்லறையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதையுமே செய்திருப்பாங்க. அதை வந்து அதுலேயும் வந்து நான் வந்து ஒரு தமிழ் பயிற்றாளன், இல்லைன்னா வந்து ஒரு தமிழ் சிறந்தவன், இல்லைன்னா நான் தமிழ் மொழிபெயர்ப்பாளன், இப்படியெல்லாம் அதாவது தமிழை பற்றி சொல்லணும்னே அவருக்கு அவசியம் கிடையாது. அவர் மேலை நாட்டவர். ஆனால் தமிழை வந்து இத்தனை ஆண்டு படித்த ஒரு காரணத்தினால அவர் குறிப்பிடுறாரு. ஆனால் அப்படிலாம் கூட குறிப்பிடாம நான் ஒரு தமிழ் மாணவன் என்று குறிப்பிடுறார். அப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீது பற்றுக்கொண்டு, இன்னும் என்னை விட தமிழ் இன்னும் பெரியது, நான் இன்னும் தமிழை முழுமையாக கூட கற்று முடிக்கவில்லை, நான் இன்னும் தமிழை இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு எளிமையான மனிதராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிவி போப் அவர்கள் இருந்திருக்காரு. சரிங்களா? ஜிவி போப் வந்து நிச்சயமா வந்து அதில் ஒரு கேள்வி வரதுக்கு சாத்தியங்கள் இருக்கு. அதனால அது முக்கியமா நான் சொன்னது எல்லாத்தையும் வந்து ஒரு ரீகலெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்தது 4வதா நம்ம பார்க்க போற நபர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் அவர்கள். வீரமாமுனிவர் அவர்கள் அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. அவருடைய பெற்றோர் வந்து கொண்டல் போபெஸ்கி, அதே போல எலிசபெத். அது தேவை கிடையாது. பிறந்த நாடு இத்தாலி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அறிந்த மொழிகள், அவர் தெரிந்த மொழிகள் சொல்லிட்டு நம்ம படிக்கும் பொழுது இத்தாலியம், லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம். இதுல ஏதாவது 2-3 மொழி நம்ம வந்து படிக்கவே நமக்கு வந்து கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. ஆனா இவ்வளவு மொழி படிச்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் நம்ம வந்து இவங்களை அறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் போல. சிறப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா 30ஆம் வயதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் வந்து தமிழ் பயின்று காப்பியம் படைத்தமை. சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு சிறப்பாக பார்க்கப்படுது. ஏன்னா நம்மளோட பழைய புத்தகங்களை குறிப்பிட்டிருப்பாங்க. புது புத்தகங்கள் 1-2 இருந்தது. ஆனால் நான் அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காம இதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? சரி, இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீரமாமுனிவர் 1680களிலிருந்து 1747 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர். இத்தாலிய நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த வீரமாமுனிவர் வந்து அவருடைய இயற்பெயர் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம் இல்லையா? தன்னுடைய 30ஆம் ஆண்டுகளில் வந்து சமய திருப்பணியாற்ற வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு வந்தார். சரிங்களா? ஆங்கிலேயம், எபிரேயம், கிரேக்கம் ஆகிய மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா அறிந்திருந்தாலும் தமிழ் மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிதும் ஈர்க்கப்பட்டவர் நம்மளுடைய வீரமாமுனிவர் அவர்கள். சரிங்களா? இவர் வந்து தமிழ் மொழியில பற்றினால் வந்து பார்த்தீங்கன்னா தைரியநாதர் என முதலில் சூட்டிக் கொண்ட தம் பெயர் வந்து தனித்தமிழாக்கி வீரமாமுனிவர் என்று சூட்டிக் கொண்டார். சரிங்களா? முதல் தைரியநாதன் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீரமாமுனிவர் என்ற பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டிக் கொள்கிறார்கள். சரிங்களா? தமிழ் மொழி பயின்றதோடு தெலுங்கு, வடமொழி முதலிய மொழிகளையும் வந்து அவர் கற்று தேர்ந்தெடுத்தார்ன்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்தது வீரமாமுனிவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் நிறைய செய்திருக்காரு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் முதலாக சதுரகராதி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நிறைய முறை டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. சதுரகராதி என்னும் அகர முதலியை வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நம்மளுடைய அகராதின்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியிட்டிருக்காரு. தேம்பாவணி என்னும் கிறித்துவ காப்பியத்தையும் இவர் ஏற்றிருக்காரு. நமக்கு பள்ளி புத்தகங்கள்ல தேம்பாவணி குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. தமிழ் எழுத்து வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தங்கள் மேற்கொண்டார். தமிழ்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சீர்திருத்தங்கள், எழுத்து சீர்திருத்தங்கள்ல இவரும் வந்து முக்கியத்துவமா பணியாற்றிருக்காரு. சரிங்களா? தொன்னூல் விளக்கம். சரிங்களா? என்ன பேரு? தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை படைத்துள்ளார். சதுரகராதி சொல்லிட்டு தமிழ்ல ஒரு முதல்ல அகராதி கொண்டு வந்திருக்காரு, அகர முதலை கொண்டு வந்திருக்காரு, தேம்பாவணி எழுதியிருக்காரு, தொன்னூல் விளக்கம்ன்ற ஒரு இலக்கணம் படைத்துள்ளாரு. அது இல்லாம கலம்பகம், அம்மானி முதலிய சிற்றிலக்கியங்களை ஏற்றிருக்காரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா பரமார்த்த குரு கதை என்றும் நகைச்சுவை நூலை, பரமார்த்த குரு கதை என்ற நகைச்சுவை நூலையும் வெளியிட்டிருக்காரு. தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கின்றது. தொன்னூல் பொன்னூலாக இலங்குகின்றது. சதுரகராதி முத்தாரமாக மிளர்கிறது. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றனர். இந்த வாசகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சொல்லின் செல்வர்னு சொல்லக்கூடிய ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து வீரமாமுனிவருடைய புகழ சொல்ற வகையில அவர் வீரமாமுனிவருடைய படைப்புகளை வைத்து இவர் வந்து ஒரு புகழாரம் வந்து செய்கிறார். யாரு? ராபி சேதுப்பிள்ளை. யாரை பார்த்து? நம்முடைய வீரமாமுனிவர் அவர்களை பார்த்து. எப்படி சொல்றாரு? அவர்களுடைய படைப்பு தேம்பாவணி, தொன்னூல் விளக்கம், அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சதுரகராதி எல்லாம் வைத்து குறிப்பிடுறார். சரிங்களா? இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழை வந்து பாத்தீங்கன்னா வளர்க்கறதுல இவங்க எல்லாரும் ரொம்ப தீவிரமா இருந்திருக்காங்க. இவங்களுக்குலாம் தமிழ் வந்து தாய்மொழியாக இல்லாமல் இருந்தாலும் தமிழை வளர்ப்பதில் ரொம்பவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிக்கோளாக வைத்திருந்தது. எந்த வகையிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா வகையிலும் அவர் வந்து தமிழுக்கு தொண்டாற்றியது என்பது சந்தேகத்துக்கு தெரிய வருது. சரிங்களா? ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு தமிழ் மீது பற்று கொண்டிருக்காங்கன்றது
புரிய வருது. ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான தலைப்பு முடிவுக்கு வருது. சரிங்களா? இந்த 4 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்டோம். தேவநேய பாவாணர் பார்த்தோம், பாவலர் பெருஞ்சித்திரனார் பார்த்தோம், அதை தொடர்ந்து ஜியு போப் அவர்களை பார்த்தோம், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீரமாமுனிவர் அவர்களையும் பார்த்துட்டோம். சரிங்களா? இந்த 4 பேரும் நீங்க கண்டிப்பா ஒவ்வொருத்தரா நம்ம வந்து படிச்சிடணும். இப்போ ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். சரிங்களா? பொருந்தாத இலையை கண்டறிக. வீரமாமுனிவர் வந்து பார்த்தீங்கன்னா பரமார்த்த குருக்கதை. பரமார்த்த குருக்கதை பொருந்தும் இல்லையா? கரெக்ட் தானே? ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய நகைச்சுவை கதை. தேவநேய பாவாணர் என்பது தமிழ் திருமணம். சரி, ஓகேங்க. திருவிகா என்பது சைவ திரவு, இதுவும் கரெக்டுங்க. பெருஞ்சித்திரனார் என்பது தமிழ் சோலை. ஸோ இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. சரிங்களா? அப்போ இது மட்டும் பொருந்தாத இலையா பார்க்கப்படுது. தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையினும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான். யார் சொல்லியிருக்க கூற்று? தேவநேய பாவாணர் குறிப்பிட்ட கூற்று. இதை நம்ம வந்து பார்த்திருந்தோம் இல்லையா? அடுத்தது, வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்கள் ஒருவராக விளங்குகின்றார். இது இப்படி சொல்லி வந்து புகழ்ந்தவர் யாரு? நம்மளுடைய சொல்லின் செல்வராக இருக்கக்கூடிய ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? இதுவுமே நம்ம வந்து பார்த்திருந்தோம். கரெக்ட் தானே? கிட்டத்தட்ட 43 நூல்களை படைத்துள்ளார். சரியா? ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யாரு? இதை நம்ம பார்க்கலாம் நினைக்கிறேன். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீரமாமுனிவர் அவர்கள். 16 செவ்வியல் தன்மொழிகளை கொண்டது செம்மொழி என்று கூறியவர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர் அவர்கள். சரிங்களா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த செஷன் வந்து ஒரு முடிவுக்கு வருதுங்க. சரிங்களா? இந்த இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியதில் இப்போ நம்ம வந்து இந்த 3 நாளில் பார்க்கக்கூடியதை எல்லாரையும் வந்து சேர்த்து ஒரு முறை வாசித்து பார்த்துட்டு நம்ம வந்து டெஸ்ட் எழுதுவாங்க. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் சிலபஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அதில் இருக்க ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம லைவ்ல அதை வச்சு டிஸ்கஷன் பண்ணுவோம் தோழர்களே. ஸோ இதோட இந்த வகுப்பு நான் முடிச்சுக்கிறேன். நிச்சயமாக படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.